எப்படி வரும் அப்படின்னா புதிய உடன்படிக்கையே பற்றியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ புரிஞ்சுங்களா? தேவ சன்னதிக்கு வந்து எதுக்கு தேவனை தொழுது கொள்ளும் அர்த்தம் அப்படின்னா அவரோட வார்த்தைகளை கேட்க, தேவனுடைய காணிகள் அங்கீகரிக்கப்பட. குறிப்பாக நாம் புதிய உடன்படிக்கையில் பிரகாரமாய் திருவிழு பெற்றுக்கொண்டு தேவனை தொழுது கொள்கிறோம். புதிய உடன்படிக்கையில் நினைவு கொடுக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. விசேஷமாக தேவன் அடையாளம் இருக்குமே அங்கே நாம் என்ன செய்கிறோம்? தேவ சன்னியாட்டு வரோம். கதிரவசம் சோதனை உண்டாக. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ 5, 6 பாயிண்ட் பார்த்துட்டோம். முதல்ல ஆவியோடு உண்மையோடும் தேவனை தொழுது கொள்கிறோம், அது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனை துதிக்கிறோம், அது தேவனை துதிக்கிறோம், தேவனை துதித்து தொழுகிறோம், அது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் பாடி கீர்த்தனம் பண்ணி தேவனை தொழுகிறோம், அது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவரை நன்மைகளை நினைத்து சோத்திரம் செலுத்தி அவர் என்ன செய்கிறோம்? அது தொழுது கொள்கிறோம், அது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. 5வது காணிக்கை செலுத்தி தேவனை தொழுது கொள்கிறோம், அது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. இது நாம் தேவ சன்னியானத்துக்கு போய் காணிக்கை செலுத்துகிறோம், இது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே தேவ சன்னியானத்துக்கு வரணுங்கிற அர்த்தம். அவர் சன்னியானத்துக்கு ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், அவர் பாதபடியிலே விழுந்து அவரோட வார்த்தைகளை கேட்க வழியை சரி பண்ணிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அங்கே புதிய உடன்படிக்கை பிள்ளைகளை அங்கே நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இப்படி உடன்படிக்கை பற்றி கொள்கிறாய், காணிக்கை செலுத்துகிறவர்களா, தேவ சன்னியானத்தை சென்று உடன்படிக்கை பற்றி கொள்கிறாய், காணிக்கை செலுத்துகிறவர்களாய், விசேஷமாய் தேவனோட வசனத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் தேவ சன்னதியிலே 6வது பாயிண்ட் ஆகிய தேவ சன்னதியில் காணப்பட்டோமானால் அது என்னவா இருக்கும்? தேவனை தொழுகிறது ஒரு காரியமாக இருக்கும், அது தேவனுக்கு அடையாளமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா.